திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல்கதியது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. ஓம் அகத்தீசாய நம. ஓம் நந்தீசாய நம. ஓம் திருமூல தேவாய நம. ஓம் கருவூர் தேவாய நம. ஓம் சுகபிரம்ம தேவாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு வெங்கராஜ தேசிகாய நம. இயற்கை எழில் கொஞ்சும் பச்சைமலை, இயற்கை மூலிகைகள் நிறைந்த கொல்லிமலை, நீர்வளம் கொண்ட தென் திருப்பதியாக திகழும் பெருமாள் மலை அருகில் அமைந்தது துறையூர் நகரம். முதுபெரும் தலைவன் ஆசான் ஞானபண்டிதனான சுப்பிரமணியர் அருளோடும் ஆசான் அகத்தீசன் ஆசியோடும் ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி சம நோக்கோடு பிரதிபலன் எதிர்பாராது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று துறையூர் துறவியார் பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் அவர்கள் தலைமையில் 25 ஆண்டுகளாக ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பல்வேறு அறப்பணிகளை மக்களுக்கு செய்து வருகிறது. அமைதியும் சாந்தமும் கருணையும் நிறைந்த தவக்கூடமாக ஓங்காரக்குடில் திகழ்கிறது. ஏழைகளுக்கு பசியாற்றி வைப்பதே ஜீவகாருண்யமாகும் என்னும் ராமலிங்க சுவாமிகளின் அருள் வாக்கின்படி தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை உணர்த்தும் வகையில் ஓங்கார குடிலாசான் ஓங்கார குடிலில் அனுதினமும் சுமார் 10,000 ஏழை எளிய மக்களுக்கு பசிப்பினி நீக்கி வருகின்றனர். மேலும் நவீன இயந்திரங்கள் மூலம் தரமான முறையில் சுவையான வகையில் 20 முதல் 25 மூட்டை அரிசியை பல்வேறு உணவு வகைகளாக சமைக்கப்படுகிறது. அவ்வாறு சமைக்கப்படுகின்ற உணவு 4 வாகனங்களில் ஏற்றப்பட்டு குருநாதர் அவர்களால் ஞானிகளை பூஜித்து அவர்கள் திருக்கரங்களினால் ஆசி பெற்ற உணவு துறையூரை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நேரிடையாக சென்று வழங்கப்படுகிறது. ஞானிகள் ஆசி பெற்ற உணவு ஏழை எளிய மக்களின் பசிப்பிணியை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் விளங்குகிறது. சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் உட்பட எல்லோரும் மிக பொறுமையாக இருந்து மன மகிழ்வுடன் கடவுளின் பிரசாதமாக பெற்றுச் செல்கின்றனர். ஓங்காரக்குடிலில் அனுதினமும் 2000க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கி வருகிறார்கள். ஓங்காரக்குடிலில் மன மகிழ்வுடனும் கனிவுடனும் சேவை செய்யும் தொண்டர்களை காண முடிகிறது. மேலும் பெருமாள் மலை அடிவாரத்திலும் திருச்சியிலும் சென்னையிலும் தஞ்சையிலும் மற்றும் பல்வேறு ஊர்களிலும் கிளை சங்கத்தார்களின் மூலம் அன்னதானம் செய்து வருகிறார்கள். மேலும் நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. 1993ஆம் ஆண்டு முதல் துறையூர் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்களுக்கு தினசரி சுமார் 25,000 நபர்களுக்கு மேலாக சங்க இலவச குடிநீர் லாரி மற்றும் டிராக்டர் மூலம் சுகாதாரமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓங்காரக்குடில் மகான் புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் ஒவ்வொரு மாதந்தோறும் 2ஆம் சனிக்கிழமைகளில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தி வருகிறார்கள். இதுவரை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணொளி பெற்று பயனடைந்துள்ளனர். மேலும் ஓங்காரக்குடிலில் 1989ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி முதல் இதுநாள் வரை 2714 ஏழை எளிய மக்களுக்கு மாங்கல்ய தானம் கொடுத்து அவர்களுடைய இல்வாழ்க்கைக்கு ஒளிவிளக்கு ஏற்றி ஓங்காரக்குடில் ஆசான் மகிழ்ந்துள்ளார்கள். மேலும் ஓங்காரக்குடில் சார்பாக 11/4/1999 முதல் ஞானியர்கள் பூஜைதான் உண்மை ஆன்மீகம் என்பதை ஒவ்வொரு வாரம் ஞாயிறு தோறும் ஒரு கிராமத்திற்கு சென்று மக்களுக்கு சொல்லி
அவர்களை நல்நிலைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ஓங்காரக்குடிலில் பௌர்ணமி தோறும் பெண்களுக்கான திருவிளக்கு பூஜை செய்து ஞானியர்கள் திருவடியை பூஜித்து வந்தால் நம் பாவங்கள் நீங்கி இல்லறம் சிறப்பதோடு ஞானமும் கைகூடும் என்று சொல்லி வருகிறார்கள். மேலும் ஓங்கார குடிலாசான் ஒவ்வொரு வருடமும் மாசி மகத்தன்றும் தமிழ் புத்தாண்டன்றும் தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளியுள்ள மகான் கரூர் முனிவருக்கு சிறப்பு பூஜை செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் சுகபிரம்ம தேவாய நம. மேற்கண்ட 5 மகான்களின் நாமத்தை காலை 5 நிமிடமும் மாலை 5 நிமிடமும் நாமஜபம் செய்து வந்தால் நாம் செய்த பாவங்கள் பொடி பொடியாகும். ஆன்மீகம் என்பதே மனிதநேயம்தான். மனிதநேயம் இல்லாத ஆன்மீகம் பகல் வேஷத்திற்கு ஒப்பாகும். பாவ புண்ணியத்தை அறிவதே சிறப்பறிவாகும். இதை விடுத்து வேறு வகையில் சிறப்பு இருந்தாலும் அது பயனற்றதாகும். எனவே ஞானிகளை பூஜிப்போம், ஞானம் பெற்று இன்புற்று வாழ்வோம் என உலக மக்களுக்கு கல்கி அவதாரமாகிய மோனநிலை கண்ட உலக பேராசான் சிவராஜ யோகி ராஜரிஷி குருநாதர் பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ரெங்கராஜ தேசிய சுவாமிகள் அவர்கள் அருளியுள்ளார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி